ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, ஒரு 2Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுவும் லேட்டஸ்ட்டாக நடந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்லேருந்து கேட்ட கொஸ்டின் இது. பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 27√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் காண்க. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னென்னா, பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு √3/4a². நமக்கு பரப்பளவு எவ்வளோ தெரியும்? எவ்வளோ? 27√3. இப்போது ஈக்குவல்ட்டுங்க, இந்த √3 கேன்சல் ஆகிடுமா? இந்த 4 இந்த சைடு போகுமா? அப்போது a² இஸ் ஈக்குவல் டு 27 × 4. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மட்டும் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அதான் a². 23 நம்ம பிரித்து எழுதலாமா? 9 3 27 × 4. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் எடுக்கணும், ரூட் எடுக்கணும். அப்போ இந்த சைடு ரூட் எடுத்தால் 9க்கு ரூட் எடுத்தால் 3 இன்ட்டு இந்த நார்மல் 3க்கு ரூட் எடுத்தால் √3 இன்ட்டு 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போது 3 2 6 6 × √3 ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு ஏ கேட்கல, ஆக்சுவலாக பக்கம் கேட்கல. ஏன்றது இப்போ ஒரு முக்கோணம் இருக்குன்னா இது 3 பக்கம் ஏ ஏ ஏ, இதோட அளவு தான் ஏ. ஆனால் நம்மளுக்கு நடுவில் இருக்கிற ஹைட்டு கேட்குறாங்க. அப்போது ஹைட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா, பாருங்கள், இங்கேயே நான் எழுதுகிறேன். அப்போது h இஸ் ஈக்குவல் டு √3/2 × a. இதாங்க ஹைட்டுக்கான ஃபார்முலா சமபக்க முக்கோணத்தில். அப்போது √3/2 × a ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? என்னது? 6 × √3. இப்போது 2 3 அடிச்சிருமா? அவ்வளோதான். இப்போ 3 இருக்கும். 3 × √3 நார்மல் 3, அதாவது சாதாரண ரூட்டை கேன்சல் இதுவாகிடும், நார்மல் ஆகிடும். 3 × 3 9. அப்போது 9 சென்டிமீட்டர். அப்போது ஹைட்டு h இஸ் ஈக்குவல் டு 9. ஆப்ஷன் சி தான் ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சிம்பிளான கொஸ்டின். ஆனால் 2D 3D பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் போட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள், ஃபார்முலாஸ் மனப்பாடம் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.